உண்ணா நோன்பு ஏன் இருக்க முடியல? நிறைய பேரால் இருக்க முடியல. 98% மேலே உண்ணா நோன்பு இருப்பது என்பது பலரால் என்னால் முடியாதுன்னு ஒத்துக்கிறாங்க. முடியாது, உண்ணா நோன்பு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. உண்ணா நோன்பு இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது, அது எல்லாருமே சொல்கிறாங்க. மருத்துவர்களும் சொல்கிறாங்க. மருத்துவர்கள் சொன்னால் மட்டும் கிடையாது, நானும் சொல்கிறேன், நீங்கள் உங்களில் பலரும் சொல்லுவாங்க. அதனால் உண்ணா நோன்பு இருக்கணும். அது ஒரு அற்புதமான ஒரு தீர்வு. நிறைய பிரச்சனைகளுக்கு ரொம்ப செலவே இல்லாமல் ஒரு தீர்வை அது கொடுத்துரும். பார்த்திங்கன்னா, இப்போ ரொம்ப குண்டாக இருப்பாங்க, அவங்களால உண்ணா நோன்பே இருக்க முடியாது. அப்போ அவங்க உடம்பை குண்டாக்கணுங்கிறக்காக என்ன பண்ணுறாங்க, அறுவை சிகிச்சை செஞ்சு கொழுப்பெல்லாம் எடுக்கிறாங்க. அப்படியே இறந்து போயிடுறாங்க. அதுக்கு 2-3 லட்ச ரூபா செலவு வேறு. அப்போ அவங்களுக்கு உண்ணா நோன்பு இருக்க தெரிஞ்சிருந்ததுன்னா அவங்களுக்கு அந்த செலவு இல்லை, அந்த செலவு மிச்சமாகும். அப்புறம் அவங்க இறந்துருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ அந்த மாதிரி ஒரு ஆப்ரேஷன் பண்ணி கொழுப்பை வெளியெடுத்தாலும் திரும்பவும் குண்டாக மாட்டாங்க. இறப்பையின் அளவை சுருக்குறாங்க. இறப்பையனோட அளவு பெருசாக இருக்குது, அதனால் நீங்கள் நிறைய சாப்பிட்றீங்க, நிறைய சாப்பிட்றத கட்டுப்படுத்தணும்னா இறப்பையோட அளவை சின்னதாக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி ஒரு ஆப்ரேஷனை பண்ணுறாங்க. நல்ல வேளை வாய் பெருசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வாயை சின்னதாக்கிட்டா, வாயில் உள்ள ஓட்டையை அடைச்சிட்டா, நீங்கள் ஒரு ஸ்ரா போகிற மாதிரி வச்சுக்கிட்டாக்கா நீங்கள் லிக்விடாக தான் எதாவது குடிக்கணும், வேறு வழியே இல்லை, நீங்கள் ஒல்லியாகிடுவீங்கன்னு சொல்லாமல் போனாங்களே, அது மாதிரி திரும்பவும் குண்டாக மாட்டாங்க. அது மாதிரி ஆப்ரேஷன் பண்ணால் திரும்பவும் குண்டாக மாட்டாங்க. இறப்பையின் அளவை குறைச்சிட்டா மட்டும் திரும்பவும் குண்டாக மாட்டாங்க அப்படிங்கிறது என்ன நிச்சயம்? அதனால் எவ்வளோ விபரீதமான முயற்சி. ஒரு மன உறுதி இல்லை, உண்ணா நோன்பு இருக்க முடியலை அப்படிங்கிற அந்த மன உறுதி இல்லாதனால எவ்வளோ பெரிய பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. எங்கெங்கேயோ சுற்றி போகிறாங்க. நேரே போகலாம், நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கு சும்மா நேரே போகலாம். அதுக்கு உங்களுக்கு உண்ணா நோன்பு இருப்பதற்கான அந்த மன தைரியம் வேணும். முதல்ல ஏன் உண்ணா நோன்பு இருக்க முடியல, அதற்கு எதிரி யார், உங்களை உண்ணா நோன்பு இருக்க விடாமல் செய்கிற அந்த எதிரிகள் யார், அந்த தடைகள் எது? இந்த மலிவான உணவுகள் தான். நான் சொன்னேன்ல, இட்லி, பூரி, பொங்கல், தோசை, இடியாப்பம், ஆப்பம், பரோட்டா, தோசை, பேக்கரி உணவுகள், இனிப்பு உணவுகள். இனிப்பு உணவுகள்னால் அந்த பேக்கரியில் கிடைக்கிறதில்ல, குலோப் ஜாமு, அல்வா, பூந்தி, லட்டு, ரசகுல்லா, இந்த மாதிரி தான் சொல்கிறேன். பிரியாணி, பழைய சாதம், இந்த மாதிரியான உணவுகள் தான் மக்களுக்கு மன உறுதியை இல்லாமல் செய்து விடுகிறது. உண்ணா நோன்பு இருக்கவே முடியாது அப்படிங்கிற நிலைமைக்கு போயிடும். நிறைய பேரோட நோய்களை வெறும் உண்ணா நோன்பு இருந்தே சரி பண்ணிடலாம். நிறைய பேரோட நோய்களை வெறும் உண்ணா நோன்பு, காசு மிச்சம், உண்ணா நோன்பு இருந்தே செலவு பண்ணிடலாம். ஆனால் அதுக்கு அவங்களுக்கு தயார் இல்லை. போயிட்டு லட்சக்கணக்கில் செலவழிக்க தயாராக இருக்காங்க, பல லட்சம் செலவு பண்ண தயாராக இருக்காங்க. ஆனால் உண்ணா நோன்பு இருக்கிறதுக்கு மட்டும் முடியலை. அந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலையில் மக்கள் இருக்காங்க. ஆனால் ஏகப்பட்ட பேர் நோய். அப்புறம் பார்த்திங்கன்னா, சுகர் வந்துருச்சுன்னா சாப்பிடாமல் இருக்கக்கூடாது. அப்போது சாப்பிடாமல் இருக்கிறது தான் அதுக்கு. நீங்கள் பட்னி கடந்து பழகுங்க, உங்களுக்கு சுகரே வராது. வேலைக்கு சாப்பிட்றணும் பயமுறுத்துறது. அதுக்கு காரணம் என்னென்னா, நீங்கள் மாத்திரை போடுறீங்க, சுகருக்கு மாத்திரை போடுறீங்க. மாத்திரையை வெறும் வயிற்றில் போடக்கூடாது, போட்டாக்கா வயிறு புண்ணாயிடும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட்டு தான் ஆகணும். அந்த ஆங்கில வைத்தியங்கிறது, அலோபதி வைத்தியங்கிறது, நீங்கள் மாத்திரை போடணும். அந்த மருந்துகளை எடுத்துக்கும்போது, சுகருக்காக மருந்துகளை அலோபதி மருந்துகளை எடுத்துக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட்டு தான் ஆகணும். சாப்பிட்டா தான் அந்த மாத்திரை உங்களை எதுவும் செய்யாது. அப்போது நீங்கள் சாப்பிடாமல் போயிட்டீங்கன்னா வயிறு புண்ணாயிடும், வயிறு வலிக்க ஆரம்பிச்சிடும். அது ஒரு காரணமாக இருக்கலாம். கண்டிப்பாக சாப்பிட்டே ஆகணும் அப்படிங்கிறதுக்கு அது ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனால் சுகர் வந்துட்டால் கண்டிப்பாக வேலைக்கு சாப்பிட்றணும், டைமுக்கு சாப்பிட்றணுங்கிறாங்களா, அந்த பயம் இருக்குது பார்த்திங்களா, அந்த பலவீனம், அது ஒரு பலவீனம். அதனால் சுகர் வந்தவங்க அவங்களுக்கு தேவையானது என்னென்னா, அந்த பலவீனத்தை அவங்க ஜெயிக்கணும், அந்த பயத்தை அவங்க ஜெயிக்கணும். ஏன் பட்னியாக கிடக்கக்கூடாதா, ஏன் உண்ணா நோன்பு இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நீங்கள் உண்ணா நோன்பே இருக்க தேவையில்லை. எடுத்த உடனே உண்ணா நோன்புக்கு போகாதீங்க. எடுத்த உடனே நீங்கள் இட்லி, பூரி, பொங்கல், தோசை, இது மாதிரி மலிவான உணவுகளை சாப்பிட்டுட்ருக்கீங்க. இந்த மாதிரி நேரத்தில் எடுத்த உடனே நீங்கள் டக்குன்னு உண்ணா நோன்பு போகக்கூடாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணால், உங்கள் உணவை நீங்கள் மாற்றுங்க. உங்கள் உணவுன்னா எது மலிவான, இது வரைக்கும் நீங்கள் இட்லி, பூரி, பொங்கல், தோசை, இந்த மாதிரி பிரியாணி, பழைய சாதம், இந்த மாதிரி பரோட்டா, இது மாதிரி மலிவான உணவுகளை சாப்பிட்டுட்டு வந்துட்டுருக்கீங்க. அப்போது உங்கள் உணவுகளை அப்படியே சமைத்த உணவுகளில் உயர்தரமான உணவுகளாக மாற்றிக்கொள்ளுங்கள்.
உயர்தரமான உணவுகளை வந்து சாப்பிடுங்க. சமைத்த உணவுகள்லேயே உயர்தரமான உணவுகள்லாம் இருக்குது. அந்த உணவுகளை சாப்பிடப்படாதுங்க. நீங்கள் பட்டினி கிடக்க தேவையில்ல. நீங்கள் எடுத்த உடனே பட்டினியெல்லாம் கிடக்க தேவையில்ல. எடுத்த உடனே நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் உணவு முறையை மாற்றுங்க. இந்த சோறு, பூரி, நான் என்னெல்லாம் சொன்னேன், இட்லி, பூரி, பொங்கல், தோசை இதெல்லாம் சாப்பிடாதீங்க. அப்படியே மாறுங்க. காய்கறி பொரியல், காய்கறி கூட்டு, சுண்டல், கிழங்கு, பயறு வகைகள், பருப்பு வகைகள், முட்டை, பால், தயிர், மோர், இந்த மாதிரி மாமிசம் சாப்பிடக்கூடாது. ஏன்னா உங்களை அடிமைப்படுத்துகிற உணவுகளை நீங்கள் சாப்பிடக்கூடாது. அதனால் வந்து உங்களை வந்து அடிமைப்படுத்தாத உணவுகள், உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உங்களை அடிமைப்படுத்தாத உணவுகள். இப்போ பயறு வகைகள் சாப்பிட்றோம், சுவை தான் இருக்கும், ஆனால் அது உங்களை அடிமைப்படுத்துது. ஆனால் ஒரு பிரியாணி வந்து உங்களை அடிமைப்படுத்தும், ஒரு தோசை, இட்லிலாம் உங்களை அடிமைப்படுத்தும். அதை சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்கும், அது கஷ்டமாக இருக்கும். அதனால் அதெல்லாம் நிறுத்திடுங்க. எதெல்லாம் உங்களை அடிமைப்படுத்துதோ, ரொம்ப ஆசை தூண்டுதோ அந்த உணவுகளை தவிர்த்து விட்டு நீங்கள் சமைத்த உணவுகளே இருக்குது, உயர்தரமான உணவுகள். எது உங்களை கிழங்கு வகைகள், கீரை வகைகள், கீரை கூட்டு, கீரை பொரியல், பழங்கள், காய்கறிகள், பச்சை காய்கறிகள், பழங்கள், சமைத்த காய்கறி கூட்டு, கீரை பொரியல், அப்புறம் வந்து சுண்டல், இந்த மாதிரி உணவுகளை நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிருங்க. ஒன்றும் பட்டினி எடுத்த உடனே பட்டினி கிடக்க தேவையில்லை. இதிலே உங்களுக்கு வந்து மன உறுதி வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா நீங்கள் இட்லி, பூரி, பொங்கல், தோசைலாம் சாப்பிடாத நிறுத்திட்டீங்கல்ல, படிப்படியாக தான் நிறுத்தணும். உடனே இது எல்லாம் அதான் உடனே உண்ணாவிரத்துக்கு மாறக்கூடாது. அதை இந்த நீங்கள் இட்லி, பூரி, பொங்கல் சாப்பிட்டுட்ருக்கீங்க, டக்குன்னு அதை நிறுத்திட்டு உண்ணாவிரத்துக்கு மாறக்கூடாது. அதே மாதிரி இப்போ நீங்கள் இட்லி, பூரி, பொங்கல் சாப்பிட்டுட்ருக்கீங்க, அப்படி டக்குன்னு இது எல்லாத்தையும் நிப்பாட்டிடக்கூடாது. நான் எதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறேனோ அது எல்லாத்தையும் உடனடியாக நிப்பாட்டிடக்கூடாது. படிப்படியாக ஒன்று ஒன்றா நிப்பாட்டணும். நீங்கள் ஒரு லிஸ்ட்டு போட்டு வைங்க, எதெல்லாம் உங்களை அடிமைப்படுத்துன்னு ஒரு லிஸ்ட்டு போட்டு வச்சுக்கோங்க. லிஸ்ட்டை போட்டு வச்சுட்டு ஒரு சின்ன படிப்படியாக ஆரம்பிக்கணும். ஒரு டீயை ஒரு பிஸ்கட் சாப்பிட்றது நிறுத்துங்க ஃபஸ்ட்டு. நான்லாம் அப்படி தான் பண்ணேன். ஒரு 2-3 மாதம் பிஸ்கட் மட்டுமே சாப்பிட்றத நிறுத்துங்க. இல்லை நான் எப்போவுமே பிஸ்கட் சாப்பிட மாட்டேன் அப்படின்னா வேறு எதையாவது காஃபி குடிக்கிறது நிறுத்துங்க. டீ குடிச்சிட்டு வாங்க. அப்புறம் வந்து ஒன்று ஒன்றா பரோட்டா சாப்பிட்ற நிறுத்துங்க. அப்புறம் பூரி சாப்பிட்ற நிறுத்துங்க. ஒரு 2 மாதம் கழித்து அப்படி ஒன்று ஒன்றா நிறுத்திட்டு வரணும். இப்படி பார்த்தீங்கன்னா கடைசியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, மாமிசம் சாப்பிட்றது கடைசியாக நிறுத்திட்டு வாங்க. கடைசியில் இப்போ உங்கள் உணவு நீங்கள் வந்து இப்படி நிறுத்த உங்களுக்கு மன உறுதி அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். இப்போ காஃபி குடிக்கிறது நிறுத்திட்டிங்களா, உங்களுக்கு மன உறுதி அதிகரிச்சிக்கிட்டு இருக்கும், கொஞ்சம் அதிகரிக்கும். அது பிஸ்கட் சாப்பிட்றத ஒரு 2 மாதம் கழிச்சு பிஸ்கட் சாப்பிட்ற நிறுத்தும்போது உங்கள் மன உறுதியோட சதவீதம் அதிகரிச்சுக்கிட்டே போகும். அப்படியே கொஞ்ச நாள் கழித்து பரோட்டா சாப்பிட்றத நிறுத்திடுங்க. ஏன்னா அது எவ்வளோ தீங்குன்னு தெரியும். அதை பற்றி நல்லா நீங்கள் விவாதிச்சுக்கோங்க. இன்னொன்று, உண்ணாவிரதம் இருக்கும்போது வெளி ஆட்கள்கிட்ட விவாதிக்காதீங்க. உங்கள் வீட்டுக்காரங்கிட்ட நீங்கள் ஃபைட் பண்ணாதீங்க. நான் டயட்டில் இருக்கேன், என்னை தொல்லை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் நிலையை பற்றி பல பேர்கிட்ட போராடாதீங்க. அமைதியாக இருங்க. ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது செய்யுங்க. என்றைக்கும் நீங்கள் வந்து அது பற்றி நீங்கள் பிறர்கிட்ட பேச ஆரம்பிச்சிங்க, நான் டயட்டில் இருக்கேன் அப்படின்னு நீங்களாக போய் யார்கிட்டையும் வாக்குமூலம் கொடுக்காதீங்க. மன உறுதி இழந்துருவீங்க. ஏன்னா எல்லோரும் சாப்பிட்ற மாதிரி சாப்பிடும்போது நமக்கு மன உறுதி அது வந்து தேவையில்லை. ஆனால் வந்து நாம் ஒரு வழக்கத்திற்கு முரணாக ஒரு உணவு முறையை கையில் எடுக்கும்போது அப்போ நமக்கு வந்து மன உறுதி தேவை. அதனால் தேவையற்ற பிரச்சனைகளை தவிர்த்திடணும். மற்றவங்ககிட்ட போராடுறது, சண்டை போடுறது, விவாதிக்கிறது, வாக்குவாதத்தில் ஈடுபடுறது, உங்கள் உணவு முறையை பற்றி மக்கள் பிறரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபடு, அதெல்லாம் விட்டுறணும். அப்போ படிப்படியாக நீங்கள் உணவு முறையை அது எதெல்லாம் சாப்பிடக்கூடாதோ அந்த மலிவான உணவுகளை ஒவ்வொன்றா குறைச்சிட்டே வாங்க. அந்த பட்டியல் அதிகரிச்சிட்டே போகும். கடைசியில் போனீங்கன்னா நீங்கள் வந்து மலிவான முறுக்கு சாப்பிட்ற நிறுத்துங்க. அதெல்லாம் அடிமைப்படுத்துகிற உணவு தான். முறுக்கு, மிச்சரு, காரச்சாவு, நிறைய ஸ்வீட் இருக்குது பார்த்தீங்கன்னா, பால்கோவா, இதெல்லாம் படிப்படியாக கொண்டு வாங்க. உங்களுக்கு பிடிச்சதை கடைசியில் கூட நிப்பாட்டிக்கோங்க. உங்களுக்கு பிடிக்காதெல்லாம் ஃபஸ்ட்டு நிப்பாட்டுங்க. உங்களுக்கு அதாவது ரொம்ப பிடிக்காத உணவுகள் இருக்கும், அதாவது மோசமான உணவுகள், அதெல்லாம் ஆரம்பத்திலேயே நிப்பாட்டிடுவாங்க. உங்களுக்கு பிடிச்ச உணவுகள் இருக்குல்ல, ரொம்ப பிடிக்கும், எனக்கு பால்கோவா ரொம்ப பிடிக்கும், அதை கடைசியில் நிப்பாட்டிக்கலாம். உங்களுக்கு அல்வா ரொம்ப பிடிக்குமா, அதை கடைசியில் நிப்பாட்டிக்கலாம். திருப்பதி லட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா, அது கடைசியில் நிப்பாட்டிக்கலாம். இப்போ இந்த கொஞ்சம் தான் எனக்கு பிடிக்கும் இதெல்லாம் அப்படின்னா அதெல்லாம் முதல்ல நிப்பாட்டுங்க. காரா பூந்தி அல்லது காரச்சாவு, அப்புறம் வேறு என்ன இருக்குது, சாக்லேட்டு, இதெல்லாம் வந்து இல்லை அதுலேயே சில சாக்லேட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா, அதை கடைசியில் நிறுத்திக்கலாம். அப்போது நீங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச உணவுகளை நிறுத்துறதுக்கு உங்களுக்கு அதிக மன உறுதி தேவை. அது எங்கேருந்து கிடைக்குதுன்னா, உங்களுக்கு கொஞ்சமாக பிடிச்சது பார்த்தீங்களா,
இந்த சில உணவுகள் அதை நிறுத்துறீங்கள்ல, அதை படிப்படியாக நிறுத்திட்டு வரீங்கள்ல. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எதெல்லாம் நிறுத்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சமாக பிடிக்கும் இந்த உணவுகள்லாம். கொஞ்சமாக தாங்க எனக்கு பிடிக்கும், அதை நிறுத்தினா என்னால் ஈஸி, நான் நிறுத்திடுவேன் அப்படின்னா, அதை நிறுத்தும்போது உங்களுக்கு ஒரு மன உறுதியோட சதவீதம் அதிகரிச்சுட்டே வருதுல்ல. அந்த அதிகரித்த அந்த மன உறுதியை வச்சு தான் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச உணவுகளை நீங்கள் நிறுத்துறீங்க. ரொம்ப பிடிச்ச உணவுகளை நிறுத்துறதுக்கு உங்களுக்கு மன உறுதி அதிகம் தேவை. அது எங்கேருந்து கிடைக்குதுன்னா, உங்களுக்கு கொஞ்சமாக பிடிச்ச உணவுகளை படிப்படியாக நிறுத்திக்கிட்டே வருதீங்களா, அதனால் உங்கள் மன உறுதியோட சதவீதம் அதிகரிச்சுக்கிட்டே வருதில்ல. அதுதான் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச உணவுகளை நிறுத்துறதுக்கு அதுதான் காரணமாக இருக்குது. இப்படி படிப்படியாக நிறுத்த இதில் இப்படி உங்கள் மலிவான உணவுகளோட பட்டியல், நீங்கள் தடை செய்த உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உண்பதற்கு நீங்களே உங்களுக்கு தடை வைத்து கொண்ட உணவுகளின் பட்டியல், மலிவான உணவுகளின் பட்டியல் அதிகரிச்சுக்கிட்டே போகும்போது உங்களுக்கு வந்து இடையில் உண்ணா நோன்பு இருப்பது சில டைமில் உங்களுக்கு சாப்பிடவே தோணாது. ஏன்னா நீங்கள் வந்து சாப்பிட்றதுக்கு அடிமையாக இருக்கிற காரணமே இந்த மலிவான உணவுகள் தான். உங்களால் உண்ணா நோன்பு இருப்பதற்கு உண்ணா நோன்பு இருக்க முடியாமைக்கு காரணமே இந்த மலிவான உணவுகள் தான். இட்லி, பூரி, பொங்கல், தோசை தான். நீங்கள் மனசில் உறுதியே இல்லை, அதுக்கெல்லாம் காரணம் இந்த இட்லி, பூரி, பொங்கல், தோசை தான். இப்போ நீங்கள் அதை படிப்படியாக அதை ஒன்று ஒன்றா நிறுத்திட்டு வரீங்க. 1 வருஷம் கூட ஆகும், 1.5 வருஷம் கூட ஆகும். ஒன்று ஒன்றா நிறுத்துறீங்க. ஒவ்வொன்றையும் நிறுத்துறதுக்கு ஒன்றை நிறுத்திட்டு ஒரு 2 மாதம் கழிச்சு இன்னொரு உணவை நிறுத்துங்க. கஷ்டப்படாதீங்க, ஈஸியாக நிறுத்தலாம். 1.5 வருஷம் கூட ஆகட்டும். ஏன்னா வாழ்க்கை முழுதும் அதை நிறுத்த போகிறீங்க. வாழ்க்கை முழுதும் இந்த இட்லி, பூரி, பொங்கல், தோசையெல்லாம் நீங்கள் சாப்பிட போகிறதில்ல அப்படிங்கிற முடிவோடு தான் நிறுத்துறீங்க. உடம்பு குறைஞ்ச பிறகு நான் திரும்பவும் சாப்பிட ஆரம்பிச்சிருவேன் அப்படின்னா அது என்றைக்குமே வேலைக்காகாது. நிரந்தரமாக நிறுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு மன உறுதியோடு நீங்கள் வந்து ஒன்று ஒன்றா நிறுத்தும் போது உங்கள் மன உறுதி அதிகரிச்சுட்டே வரும். கடைசியில் பார்த்தீங்கன்னா மலிவான உணவுகளை நீங்கள் வந்து பெரும்பாலும் நீங்கள் பெரும்பான்மையான மலிவான உணவுகளை நீங்கள் சாப்பிட்றது நிறுத்திட்டிங்கன்னா உங்களுக்கு உண்ணா நோன்பு இருப்பதற்கான மன உறுதி என்பது வந்துவிடும். அதாவது உண்ணா நோன்பு இருப்பதற்கான மன உறுதிங்கிறது எல்லாத்தையுமே உண்டு, அது இயற்கையான பண்பு. நாம் என்ன பண்ணுறோம், அந்த இயற்கையான பண்பையே மூடி மறைக்கிற மாதிரி மலிவான உணவுகளான அந்த குப்பை உணவுகள் இருக்குல்ல, அதை போட்டு மூடுறோம். உள்ளுக்குள்ளே அது ஒரு பொக்கிஷம். உண்ணா நோன்பு இருக்கக்கூடிய அந்த திறன் இருக்குல்ல, அந்த மன உறுதி, அந்த பண்பு, அந்த வழக்கம் என்பது அது ஒரு பொக்கிஷம், புதையல். அதை உள்ளுக்குள்ளே வச்சு மேலே குப்பைகளை போட்டு மூடுறோம். குப்பை உணவுகளை சாப்பிட்டு இந்த மலிவான உணவுகள், இட்லி, பூரி, பொங்கல், தோசை, இது மாதிரி மலிவான குப்பை உணவுகளை சாப்பிட்டு அந்த உண்ணா நோன்பு இருக்கக்கூடிய அந்த பண்பு இருக்குல்ல, அது உள்ளுக்குள்ளே புதையல் மாதிரி புதைஞ்சு மறைஞ்சி போகுது. நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மலிவான உணவுகளை சாப்பிட்றது நிறுத்தும் போது மலிவான உணவுகள் எனப்படும் இந்த குப்பை உணவுகளை அதை விளக்கும் போது உள்ளுக்குள்ளே அந்த புதையல் இருக்கிறது நமக்கு தெரிய வருது. நமக்குள்ளே தான் இருக்குது. நம்ம வெளியில் போய் எங்கேயும் போய் யார்ட்டையும் கற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவையில்லாத விஷயத்தை நிறுத்திட்டாலே தேவையான விஷயம் வந்துடும். தேவையான விஷயம் எப்போதும் நம்மக்கிட்ட இருக்குது. நாம் என்ன பண்ணுறோம், தேவையான விஷயத்தை மூடி மறைக்கிற மாதிரி தேவையில்லாத விஷயத்தெல்லாம் சேர்த்து நிரப்பி விடுகிறோம். அப்போ தேவையான விஷயங்கிறது உள்ளே கிடக்குது, வெளியே எழும்ப முடியலை, அதால் எழும்ப முடியலை. அது மேலே மிகப்பெரிய சுமைகளாக தேவையில்லாத விஷயங்களை போய் நம்ம அது மேலே வச்சிடுறோம். பேப்பர் வெயிட்டு மாதிரி வச்சிடுறோம். தேவையான விஷயங்கிறது ஒரு பேப்பர் மாதிரி மென்மையானது, சுதந்திரமானது, அப்படியே காற்றுல பறக்கக்கூடியது. அது தேவையில்லாதுங்கிறது பாறங்கள் மாதிரி, பேப்பர் வெயிட் மாதிரி. அந்த பேப்பரால் நீங்கள் சுதந்திரமாக சுற்றி திரிகிற அந்த பேப்பர் மேலே ஒரு பேப்பர் வெயிட்டை வச்சா, ஒரு கல்லை வச்சா என்ன ஆகும், அந்த பேப்பர் பறக்காது. அது மாதிரி தான் இந்த பேப்பர் வெயிட்டு அப்படிங்கிற தேவையில்லாத விஷயத்தை தூரத்துக்கு போட்டால் அந்த பேப்பர் பறக்க ஆரம்பிச்சிடும் சுதந்திரமாக. அதனால் நம்ம மன உறுதி இல்லாமல் போகிறதுக்கு, பலவீனமாக இருக்குது, நோய்கள் வர்றதுக்கு காரணம். நோயினாலே பலவீனம் தான் அர்த்தம். நீங்கள் நோய் உள்ள அத்தனை பேரும் பலவீனமானவர்கள் தான். அவர்களிடம் மன உறுதி இல்லை என்று தான் அதன் பொருள். அப்படின்னா ஒரு தலைவருக்கு அந்த நோய் இருந்தது, இந்த நோய் இருந்தது, அவர்களுக்கெல்லாம் மன உறுதி இல்லாமலாம் அவர்கள் அப்படி இருந்தார்கள் அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடாது. ஒரு சிலர் கொஞ்சம் விதிவிலக்காக இருப்பாங்க. இன்னும் சரி, பெரிய பெரிய தலைவர்களுக்கெல்லாம் கூட, பெரிய பெரிய வெற்றியாளர்களுக்கெல்லாம் கூட அந்த நோய் இருக்குது. அவங்க மன உறுதி இல்லையா? ஆமாம், இருக்கலாம். அவங்களால இட்லி, பூரி, பொங்கல், தோசையை சாப்பிடாமல் இருக்க முடியாது. அவங்க அப்படி இருந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு நோயே வந்திருக்காது. அவங்களுடைய மன உறுதியை நீங்கள் வச்சு பாருங்கள். அவங்களுக்கு இட்லி, பூரி, பொங்கல், தோசை அவங்களால சாப்பிடாமல் இருக்க முடியுமான்னு கேட்டால் என்னால் முடியாதுன்னு தான் அவங்க சொல்லுவாங்க. ஒரு தொழிலில் ஜெயிக்கிறதுங்கிறது, அவங்களாம் பெரிய வெற்றியாளர்னு நம்ம எப்படி முடிவு பண்ணுறோம்னா அவங்க தொழிலில் அவங்க ஜெயிக்கிறாங்க, அதை வச்சு நம்ம வெற்றியாளர்னு முடிவு பண்ணுறோம்.
அதை விட ஒருத்தருடைய மன உறுதியை நம்ம எப்படி அளவிடணும்னா, ஒருவருடைய உடலை எப்படி ஆரோக்கியமாக வைத்திருக்கிறாரோ அதை வச்சு தான் அளவிடணும். உடலை அவங்களுடைய நோயாளிகள் பெரிய பெரிய வெற்றியாளர்கள்லாம் நோயாளிகளாக இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க என்னென்னா அந்த பலவீனமான விஷயங்களில் உறுதியாக இருக்கிறாங்க. இட்லி, பூரி, பொங்கல், தோசை இது மாதிரி மலிவான உணவுகளை சாப்பிட்றதுல உறுதியாக இருக்கிறாங்க. அந்த தொழில் அவங்களுக்கு அதுதான் தொழில். அதாவது பெரிய வெற்றியாளர்கள் அதில் அடிக்ட் ஆகி கிடக்குறாங்க. குடும்பத்தோடு நேரம் செலவழிக்க முடியாமல் அந்த தொழிலுக்கு அடிமையாயிட்டாங்க. அதை மட்டும் தான் அவங்க வாழ்க்கை முழுதும் செஞ்சுட்டே இருப்பாங்க. அதனால் அந்த விஷயத்தில் அவங்களுக்கு வேற ஒரு விஷயத்தில் அவங்க உறுதியாயிட்டாங்க. எதுக்கு உடலுக்கு ஆரோக்கியமானது அந்த விஷயத்தில் அவங்க மன உறுதி அவங்களுக்கு இல்லை. உடலின் ஆரோக்கியத்தை பராமரிப்பதில் அவர்களிடம் மன உறுதி என்பது இல்லை. அதனால் அப்படி நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும். அதனால் நோயினாலே பலவீனம்னு அர்த்தம். உங்கள் உடம்புக்கு நீங்கள் எதிராக செயல்படுறீங்க. இப்போ பெரிய பெரிய வெற்றியாளர்களுக்கு நோயோடு இருந்திருக்காங்க அப்படின்னா அவங்க உடலுக்கு எதிராகவே அவங்க செயல்படுறாங்க. அதனால தான் நோய் வருது. அவங்களோட விஷயத்தில் இப்போ பெரிய பெரிய அரசியல் தலைவர்களுக்கெல்லாம் கூட நோய் இருக்கும். நோயோடு போராடி ரொம்ப காலம் உயிர் வாழ்ந்திருப்பாங்க. அவங்க உடம்புக்கு எதிராகவே அவங்க வாழ்ந்திருக்காங்க. ஓய்வு இல்லாமல் தூக்கம் இல்லாமல் நல்ல உணவுகளை உண்ண முடியாமல் உடற்பயிற்சி செய்ய நேரம் இல்லாமல் தன்னுடைய குடும்பத்தோடு நேரம் செலவழிக்க கூட அவங்களுக்கு நேரம் இல்லாமல் அப்படி வாழ்ந்து தங்களுடைய ஒரு தனிப்பட்ட மகிழ்ச்சியை தனது உடல் ஆரோக்கியம் இதற்கு எதிராகவே அவர்களுடைய வாழ்க்கை முறை அமைந்திருக்கிறது. அதனால் அதை நீங்கள் முன்னுதாரணமாக எடுத்துக்க முடியாது. அதுக்காக அப்போ அவங்கள மாதிரி நீங்கள் வாழலான்னு சொல்லிட்டு மக்களுக்கு அதை ஒரு முன்னுதாரணமாக காட்ட முடியுமா? ஏன்னா குடும்பத்துக்காகவும் நேரம் செலவிடணும். எல்லாவற்றுக்கும் நம்ம நேரம் செலவிடணும். தொழில், விளையாட்டு, மகிழ்ச்சியாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், நல்ல உணவுகளை சாப்பிடணும், நோய் இல்லாமல் இருக்கணும், நல்லா தூங்கணும். எப்படி எல்லா விஷயத்துக்கும் உள்ள ஒருத்தரை தான் நீங்கள் இந்த உலகத்துக்கு முன்னுதாரணமாக காட்டணும். ஆனால் அவங்க செய்த சேவைகளை நம்ம சரி அது வியப்பிற்குரியது தான். ஆனால் அது அவங்களே நம்ம எல்லோரும் முன்னுதாரணமாக அது மாதிரி வாழணும் அப்படின்ட்டு அது பண்ண முடியாது. அது ஒரு முன்னுதாரணமான வாழ்க்கையாக நம்ம எடுத்துக்க முடியாது. அதனால் நோயின்னா பலவீனம் அப்படிங்கிறது அதுக்காக தான் நோயை குணப்படுத்துறதுக்காக எல்லோரும் முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. பெரிய பெரிய விஐபிகளுக்கெல்லாம் நோய் இருக்குது. பெரிய பெரிய வெற்றியாளர்களுக்கு, அரசியல் தலைவர்களுக்கு எல்லாம் நோய் இருக்குங்கிறதுக்காக யாரும் நோயை ஏற்றுக்கிட்டு போக முடியாது. ஏன்னா அது அவ்வளோ வலி நிறைந்தது. அதனால் நோயை யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. நோயோடு இருக்கிறவங்க மகிழ்ச்சியாக வாழ முடியாது. இன்னொரு புரிதல் என்னென்னா, நோய் இருக்குன்னா அவங்ககிட்ட பலவீனம் இருக்குன்னு அர்த்தம். சில நோயாளிகள், சர்க்கரை நோயாளிகள் கால் விரலையே வெட்டி எடுப்பாங்க. அப்போ கூட அவங்க ஸ்வீட் சாப்பிடுவாங்க, இனிப்பு சாப்பிடுவாங்க. அதில் பிடிவாதமாக இருப்பாங்க, அதில் உறுதியாக இருப்பாங்க. அதாவது ஒரு பலவீனத்தில் உறுதியாக இருக்காங்க. மலிவான உணவுகளை உண்பதில் உறுதியாக இருக்காங்க. எக்காரணம் கொண்டு அதை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. உயிரே போனாலும் சரி அந்த உணவுகளை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதனால் அவங்க ஒரு பலவீனத்தில் உறுதியாக இருக்காங்க. அப்படி தான் அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏதோ ஒரு வகையில் உறுதியாக இருக்காங்க. உறுதியாக இருந்தால் வெற்றியாளர் ஆகிடலாம். உறுதியாக இருந்தால் வெற்றியாளர் ஆகிடலாம். இப்போ இயந்திர அறிவியல் உலகில் ஒருவர் வெற்றியாளராக இருக்கணும்னா எப்படின்னா, தனது உடலுக்கு எதிராக இருப்பதில் அவர் உறுதியாக இருக்க வேண்டும். தனது உடல் ஆரோக்கியத்துக்கு எதிராக வாழ்வதில் அவர் உறுதியாக இருக்க வேண்டும். தனது உடல் நலனை பற்றி கவலைப்படாமல் இருப்பதில் அவர் உறுதியாக இருக்க வேண்டும். சரியாக தூங்கக்கூடாது, குடும்பத்தோட நேரம் செலவழிக்கக்கூடாது, காதலிப்பதற்கு நேரம் இல்லை, விளையாடுவதற்கு நேரம் இல்லை. இப்படி பரபரப்பாக அவருடைய தொழிலில் அவர் இருப்பார். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறையில் அவர் உறுதியாக இருப்பார். அதனால் அவர் வெற்றி அடைகிறார். அதனால் ஒரு வெற்றியாளரை எல்லாருமே ஒரு சாதாரண மனிதர்கள் சாதாரணமான ஒரு இயற்கையான ஒரு நோக்கத்தை மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டு வாழ்கிற மக்களால் முன்னுதாரணமாக அவங்களை எடுத்துக்க முடியாது. அதனால் நோயின்னாலாம் பலவீனம்னு பொருள். இனிமேல் நோயாளிகளை பார்த்தா அவங்க பலவீனமானவர்கள் அப்படின்னு முத்திரை குத்துங்க. அப்போ தான் அவங்க பயப்படுவாங்க. என்னையா பலவீனமானவர்கள்னு சொல்கிறீங்க? நான் என்னுடைய நோயை குணப்படுத்தி ஆரோக்கியமானவர்களாக நான் மாறி காட்டுகிறேன் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் முடிவெடுக்கணும். அதனால் நோயாளிகள் என்று சொல்வதை காட்டிலும் பலவீனமானவர்கள் என்று சொல்லுங்கள். அது இன்னும் அவர்களுக்கு விழிப்புணர்வை கொடுக்கும். நோயாளிகள் அப்படின்னு சொல்வதை காட்டிலும் பலவீனமானவர்கள், மன உறுதி இல்லாதவர்கள் என்று சொல்லுங்கள். அடிமைத்தனம் நிரம்பியவர்கள் என்று சொல்லுங்கள். அவர்களது உடலுக்கு எதிரான விஷயங்களை செய்கிறதுல அவங்க அடிமைப்பட்டு கிடக்கிறாங்க. சிகரெட் பிடிக்கிறதுல அடிமைப்பட்டு கிடப்பாங்க, தண்ணி அடிக்கிறதுல அடிமைப்பட்டு கிடப்பாங்க, சரக்கு அடிக்கிறதுல.
மதுபானம் அருந்துவதில், அதுவும் இந்த ஆங்கில மதுபானம் அருந்துவதில் அடிமைப்பட்டு கிடப்பாங்க. அடிமைத்தனம் என்று சொல்லுங்கள், இவர்கள் அடிமைகள் என்று சொல்லுங்கள், நோயாளிகள் அடிமைகள் என்று சொல்லுங்கள், கோழைகள் என்று சொல்லுங்கள், அடிமைத்தனத்திலிருந்து வெளிவர துணிவில்லாத கோழைகள் என்று சொல்லுங்கள், பலவீனமானவர்கள் என்று சொல்லுங்கள், மன உறுதியற்றவர்கள் என்று சொல்லுங்கள், ஆரோக்கியமாக வாழ்கிறவர்களை வீரமானவர்கள் என்று சொல்லுங்கள், மன உறுதி உடையவர்கள் என்று சொல்லுங்கள், துணிவு நிறைந்தவர்கள் என்று சொல்லுங்கள். அப்போ தான் நோய்ங்கிறது எப்படிப்பட்டது அப்படிங்கிறது அது குறித்த விழிப்புணர்வு ஏற்படும். அது இப்போ கடந்த காலங்களில் இப்போ நோயாளிகள் ஏன் கடந்த காலங்களில் வெற்றியாளர்கள் நோயாளிகளாக இருந்திருக்கிறாருங்க அப்படின்னா, நோயாளிகளாக இருந்ததுனால தான் அவங்க வெற்றியாளர்களாக இருந்திருக்காங்க. ஏன்னா அப்போ தான் ஒரு நோயாளியாக இருந்தால் தான் அவங்களுக்கு ஒரு மன அழுத்தம், ஒரு வலி எப்போதும் இருந்துகிட்ருக்கும். அவங்களால சந்தோஷமாக வாழ முடியாது. அதனால தான் அவங்க எப்போதும் தொழில்னு அவங்க வாழ்க்கையை அவங்க தியாகம் பண்ணுறாங்க. தியாகிகள் என்று சொல்லுங்கள், ஏமாளிகள் என்று சொல்லுங்கள் நோயாளிகளை. அவங்க எப்போதும் அவங்களால மகிழ்ச்சியாக வாழ முடியாது. நோயின்னு வந்துட்டாலே மகிழ்ச்சியாக வாழ முடியாது. அதனால் எப்போதும் அவங்க என்ன பண்ணுறாங்க, தொழிலில் அவங்களுடைய ப்ரொஃபஷ்னல், அவங்களுக்கு அரசியல் என்பது பிரதானமாக இருக்கலாம், அல்லது சமூக சேவை என்பது அவர்களுக்கு பிரதானமாக இருக்கலாம். அதனால் அந்த பிரதானமான விஷயத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க, நிறைய உழைக்கிறாங்க, கடினமாக உழைக்கிறாங்க, நேரத்தை செலவிடுறாங்க. அதனால் அவங்க வெற்றியாளர் ஆகிட்டாங்க. ஏன்னா நீங்கள் வெற்றியாளர் ஆவதற்கு உங்களுக்கு வலி தேவை. அந்த வலியை அவர்கள் எதனிடமிருந்து பெறுகிறார்கள் என்றால் நோய்களிடமிருந்து பெறுகிறார்கள். அதனால தான் கடந்த காலங்களில் வெற்றியாளர்கள் நோயாளிகளாக இருந்திருக்கிறார்கள் பெரும்பாலும். நீங்கள் ஆராய்ஞ்சு பாருங்கள், அவங்களுக்கு ஏதாவது ஒரு நோய் இருக்கும். அதனால தான் கடந்த கால இனிமேல் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் ஆரோக்கியமாக இருப்பவர்கள் தான் வெற்றியாளர். ஏன்னா இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையின் நோக்கம் என்பது அனைவருக்கும் பொதுவானது. மகிழ்ச்சியாக வாழ்வது தான் மனித வாழ்க்கையின் நோக்கம். வாழ்நாள் இறுதி வரை உயிர் வாழ்வது தான் மனித வாழ்க்கையின் நோக்கம். 120 வயசு வரைக்கும் உயிர் வாழணும், அதுதான் மனித வாழ்க்கையின் நோக்கமாக அங்கு இருக்க போகிறது. 2040 பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் நீங்கள் 120 வயசு வரைக்கும் வாழணும், மகிழ்ச்சியாக வாழணும், ஆரோக்கியமாக. அப்போ மகிழ்ச்சியாக வாழணும், 120 வயசு வரைக்கும் வாழணும்னா உடல் ஆரோக்கியமாக இருக்கணும், உடல் உறுதியாக இருக்கணும். அப்போ தான் அவங்க மகிழ்ச்சியாக வாழ முடியும். அப்போ அதற்கேற்ற உணவை அவங்க சாப்பிடணும். அவங்க உணவு முறை வேறு வழியே இல்லை. அவங்க உணவு முறை அவர்களை ஆரோக்கியமானவர்களாக மாற்றிவிடும். அவர்களுக்கு அறிவுரை தேவையில்லை. ஏன்னா அங்கே கிடைக்கிற உணவு அவங்களுக்கு உப்பு கிடைக்காது, தீப்பெட்டி கிடைக்காது, அவங்களால சமைச்சு சாப்பிட முடியாது. பெரும்பாலும் பச்சையாக தான் சாப்பிட முடியும். ஒவ்வொரு முறையும் அவங்க தீப்பெட்டியில் தீயை பற்ற வைக்கிறதுக்காக கல்லை போட்டு உரசிட்டு இருக்க முடியாது. அதனால் அங்கே சமைச்சு சாப்பிட்ற வழக்கமே குறைஞ்சிரும். அதனால் வேறு வழி இல்லாமல் பச்சை காய்கறிகள், பச்சை புற்கள், பச்சை இலைத்தழைகள், பழங்கள், காய்கறிகள், கிழங்குகள், கீரைகள், முட்டை, பால், இந்த மாதிரி உணவுகளை மட்டும்தான் அவங்க சாப்பிடுவாங்க. இதை சாப்பிடணுன்ட்டு சாப்பிட மாட்டாங்க, வேறு வழி இல்லை, அதுதான் அவங்களுக்கு கிடைக்கும். வேறு வழியே இல்லாமல் அவங்க ஆரோக்கியமாக வாழ்வதற்கான நிர்பந்தம், அதாவது ஆரோக்கியமாக வாழ்வது என்பது நிர்பந்தத்தின் அடிப்படையில் தான் அமையுமே தவிர நீங்கள் விருப்பத்தின் அடிப்படையில் அமையாது. ஏன்னா இங்கே என்ன உணவு உங்களுக்கு தாராளமாக கிடைக்குதோ, எளிதாக கிடைக்குதோ, அதை நீங்கள் சாப்பிட்டு தான் ஆவீங்க. அதை உங்களால் சாப்பிடாமல் இருக்க முடியவே முடியாது, சாப்பிட்டு தான் ஆவீங்க. அதனால் இங்கே உங்களுக்கு என்ன உணவு கிடைக்குது, தற்போதுள்ள இயந்திர அறிவியல் மலிவான உணவு தான் உங்களுக்கு இயல்பாகவே கிடைக்குது. அதை சாப்பிட்டா நோய் வரதான் செய்யும். அதனால் நோய் என்பது இங்கு இயல்பானது. இயந்திர அறிவியல் உலகில் நோய்கள் வருவது என்பது இயல்பானது. அதை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னா அந்த அரசாங்கத்தால் அது முடியும். அரசாங்கம் நினைத்தால் அதை நிறைவேற்றி காட்டலாம். ஆனால் அரசாங்கம் என்பது, ஆட்சியாளர்கள் என்பது மாறிக்கிட்டே வரும்போது ஒவ்வொருத்தருடைய மனநிலை பொறுத்து தான். அவங்க அறிவாளிகளாக இருக்கணும். அவங்க ஆட்சியாளர்கள் அனைவரும் அறிவாளிகள் அப்படின்னு சொல்ல முடியாது, ரவுடிகளாக இருப்பாங்க. ரவுடிகளுக்கு மூளை வேலை செய்யாது. அவங்க புத்திசாலியாக இருப்பாங்கன்னு எதிர்பார்க்கவே முடியாது. அவங்களுக்கு கண்டிப்பாக புத்தி இருக்காது. ஏன்னா இன்றைக்கி ஒரு ரவுடிசம், வன்முறையில் நம்பிக்கை உள்ளவங்க தான் அந்த இடத்துக்கு போக முடியும். அந்த இடத்துக்கு போகிறதுக்காக அவங்க கஷ்டப்பட்டுருக்காங்க. எப்படி அதுக்கு துணையாக இருந்தது அவங்களுக்கு ரவுடிசம் தான். அதனால் முரட்டுத்தனம், அறிவுடையவர்கள் மென்மையானவர்களாக இருப்பார்கள். அவர்களால் அந்த இடத்துக்கு போகிறது ரொம்ப கஷ்டம். அதனால் மக்கள் எப்படி தீய உணவுகளை விரும்பி சாப்பிடுகிறார்களோ அதுபோன்று தீயவர்களை தான் ஆட்சியாளராகவும் தேர்ந்தெடுப்பார்கள். அதுதான் இயல்பு. அப்படிங்கும்போது அப்போது நீங்கள் ஒரு மன உறுதியை வச்சுக்கணும். உண்ணா நோன்பு இருக்க முடியலையா, உண்ணா நோன்பு இருப்பதற்கு தடையாக இருக்கிற உணவுகள், மலிவான உணவுகள், அதை நிறுத்துங்க.
ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து நீங்கள் ஒன்றும் உண்ணா நோன்பு இருப்பதற்காக பயிற்சி எடுக்காதீர்கள், அது தப்பு. உண்ணா நோன்பு இருப்பதற்காக பயிற்சி எடுக்க வேண்டுமென்றால், இல்லை உண்ணா நோன்பு இருக்கின்ற அளவுக்கு உங்களுக்கு மன உறுதி வரணும் அப்படின்னா, நீங்கள் முதல்ல வந்து இந்த மலிவான உணவுகளை சாப்பிட்றத நிறுத்திட்டாலே உண்ணா நோன்பு இருப்பதற்கான அந்த மன உறுதி உங்களுக்கு வந்துடும். ஏன்னா உண்ணா நோன்பு இருப்பதற்கான மன உறுதி இல்லாமல் போகிறது காரணமே, அது உங்களுக்கு ஏற்படாமல் போவதற்கு காரணமே நீங்கள் உண்ணுகிற மலிவான உணவுகள் தான் காரணம். மலிவான உணவுகளை சாப்பிட்ற நிறுத்திட்டாலே உண்ணா நோன்பு இருப்பதற்கான மன உறுதி என்பது வந்துவிடும். அதனால் உண்ணா நோன்பு இருக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் முதலில் மலிவான உணவுகள் சாப்பிட்றத நிறுத்துங்க, படிப்படியாக நிறுத்துங்க. உடனே மொத்தமாக நிறுத்தாதீங்க. 1 வருஷம் 1.5 வருஷம் படிப்படியாக நிறுத்துங்க. அப்புறம் வந்து உண்ணா நோன்பு இருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு எளிதாகிவிடும். மன உறுதி என்பது உங்களுக்கு வந்துவிடும். அதுக்காக நான் வந்து மலிவான உணவுகளை தான் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறேன். ஆனால் உப்பு கலந்து சமைத்த உணவுகளை நீங்கள் சாப்பிடலாம். அதிலே உயர்தரமான உணவுகள் இருக்குது. சமைத்த உணவுகள், இனிப்பு கலந்து சமைத்த உணவுகள், உப்பு கலந்து சமைத்த உணவுகள், அதிலே உயர்தரமான உணவுகளை சாப்பிடுங்க. மலிவான உணவுகளை தான் சாப்பிடாதீங்க. உப்பே எடுத்துக்காதீங்கன்னு நான் சொல்லலை. ஏன்னா உப்பு தான் இந்த சமைத்த உணவுகளை சாப்பிட்றது இருக்குல்ல, சமைச்சாலே உப்பு சேர்ப்போம் அல்லது இனிப்பு சேர்ப்போம். இந்த சமைச்ச உணவுகளை சாப்பிட்றதுனால தான் இந்த இயந்திர அறிவியல் உலகமே உருவாச்சுது. பேராசை என்பது ஏற்பட்டது. மனித உடலில் வலிமை பன்மடங்காக பெருகியது. அந்த வலிமையை வச்சு தான் இந்த இயந்திர அறிவியல் உலகை அவர்கள் உருவாக்கினார்கள். மலிவான உணவுகள் என்பது மனித உடலில் பல மடங்கு ஆற்றலை தருகிறது. இப்போ நீங்கள் மலிவான உணவுகளை சாப்பிட்றத நிறுத்திட்டிங்கன்னா உங்களுடைய ஆற்றல் கொஞ்சம் அளவு குறையும். ஒருவேளை இந்த உலகத்தில் மலிவான உணவுகளை சாப்பிடலன்னு வச்சுக்கோங்களேன், உப்பு கலந்து சமைத்த உணவுகளில் கொஞ்சம் உயர்தரமான உணவுகளை சாப்பிட்றாங்க. சுண்டல், பயிர் வகைகள், வேக வைக்கப்பட்ட கீரை, வேக வைக்கப்பட்ட உப்பு கலந்து வேக வைக்கப்பட்ட சுண்டல், கிழங்கு, இந்த மாதிரி சாப்பிட்றாங்கன்னு வைக்கலாம். அப்போ இந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான உலகை உருவாக்கியிருக்க முடியாது. கொஞ்சம் அதோட அளவு குறையும். இந்த பிரம்மாண்டத்தின் அளவு வந்து குறையும். இந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு உலகத்தை இன்றைக்கி உருவாக்கி வச்சுருக்காங்கன்னா அதுக்கு இந்த மலிவான உணவுகள் ஒரு காரணம். ஏன்னா மலிவான உணவுகள் என்பது உங்கள் உடம்புக்கு பல மடங்கு ஆற்றலை தருகிறது. அது பக்க விளைவையும் தருது. அது அவ்வளோ பவர்ஃபுல். அதாவது மலிவான உணவுகள் என்பது இது சமைத்தாலே அது உணவு கிடையாது, மருந்தாகி விடுகிறது. ஊக்க மருந்து அப்போ இது வந்து ஊக்க மருந்து. சமைக்கப்பட்ட உணவுகள் நம்ம நினச்சிட்ருக்கோம்ல, இதெல்லாம் ஊக்க மருந்து. நமக்கு வலிமையை தருகிற ஊக்க மருந்து, பல மடங்கு வலிமையை தருகிற ஊக்க மருந்து அளவு, அதோட டோசேஜ் அதிகமாகிடுச்சு. அதனால் பக்க விளைவு, அது நாடி நரம்புகளெல்லாம் அந்த பக்க விளைவுகளை தாங்கிக்க முடியல. அதுக்காக தான் சொல்கிறேன், அந்த டோசேஜை குறைச்சிக்கோங்க. சமைத்த உணவுகளிலே உயர்தரமான உணவுகளை சாப்பிடுங்க. இந்த மலிவான உணவுகளை சாப்பிடாதீங்க. குறைவாக சாப்பிட்லாமா? இட்லியை குறைவாக சாப்பிட்லாமா? தோசையை குறைவாக சாப்பிட்லாமா? 4 பரோட்டா சாப்பிடுவேன், 2 பரோட்டாவாக குறைச்சிக்கலாமா அப்படின்னு கேட்காதீங்க. அப்படிங்க பிரியாணி வழக்கமாக ஒரு பிரியாணி சாப்பிடுவேன், அதில் 1/4 சாப்பிட்லாமான்னு கேட்காதீங்க. அது மலிவான உணவு தான். அதை குறைவாக எடுத்துக்கிட்டாலும் அதிகமாக எடுத்துக்கிட்டாலும் அது மலிவான உணவு தான். உங்களால் அது வந்து குறைவாக மட்டும் எடுத்துக்க முடியாது. அது உங்களை இழுத்துக்கும். நீங்கள் அதை வந்து நீங்கள் இட்லியில் வழக்கமாக 5 இட்லி சாப்பிடுங்க, நான் 2 இட்லி சாப்பிட்டுமான்னு கேட்காதீங்க. அப்போ வந்து அது ஓகேவா, அந்த மாதிரி நடைமுறை ஓகேவான்னு கேட்காதீங்க, சரியான்னு கேட்காதீங்க. ஏன்னா நீங்கள் வந்து அது மலிவானது தான். அது வந்து உங்களுக்கு மலிவானது. அதை கொஞ்சமாக எடுத்துக்கிட்டானே நிறைவாக எடுத்துக்கிட்டானே அந்த விஷயத்துக்குள்ளே போகாதீங்க. உங்களை அது இப்போ பலவீனப்படுத்தும். அது வந்து பலவீனப்படுத்தக்கூடிய, அது கொஞ்சமாக எடுத்துக்கிட்டானே. இப்போ கரண்ட்டு கம்பி இருக்குது, கெட்டியாக பிடிச்சாலும் கரண்ட் ஏறும், கொஞ்சமாக தொட்டால் கூட கரண்ட் ஏறும். ஒரு கரண்ட் கம்பி போகுதுன்னா பக்கத்துலேயே போகாதீங்க, மூக்கை பொத்திக்குவோங்க. கரண்ட் கம்பி இல்லை, இந்த மாதிரி இட்லி பூரி வாசனை, அதோட வாசனை வந்துன்னா மூக்கை பொத்திக்கிங்கன்னு சொல்கிறேன். அந்த மாதிரி கரண்ட் கம்பி போகுதுன்னா பக்கத்தில் ரொம்ப பவர்ஃபுல்லான கரண்ட் கம்பி போகுது, இந்த ரயில்வே ட்ரெயின்லாம் போகுதுல்ல, அந்த மாதிரி பவர்ஃபுல்லான கரண்ட் கம்பி போகுது, மின்சார ரயிலெலாம் போகும்போது பக்கத்தில் போனாலே இழுத்துக்கும். தொட்டால் அவ்வளோதான். கொஞ்சோல தொட்டுக்கிட்டாலும் சரி, கெட்டியாக பிடிச்சிக்கிட்டாலும் சரி, அது உங்களை சாவடிச்சிரும். அது மாதிரி தான் இந்த இட்லி பூரி பொங்கல் தோசை பரோட்டா இதெல்லாம் மாமிச உணவு, பிரியாணி, பழைய சாதம்லாம் அப்படி தான். நீங்கள் கொஞ்சமாக தான் சாப்பிட்ணுன்னு நினைப்பீங்க, அது முழுசாக உங்களை நிறைய சாப்பிட வச்சிரும். அதனால் அது வந்து மன உறுதி கிடையாது. கொஞ்சமாக சாப்பிட்றது மன உறுதி கிடையாது. மலிவான உணவுகளை கொஞ்சமாக சாப்பிட்றது வந்து மன உறுதி கிடையாது. மலிவான உணவுகளை சாப்பிடாமல் இருப்பது தான் மன உறுதி. கொஞ்சமாக கெட்ட வார்த்தை போட்டுக்கலாமா? கொஞ்சமாக மதுபானம் அருந்திக்கலாமா? கொஞ்சமாக விஷம் குடிச்சிக்கலாமா? கொஞ்சமாக திருடிக்கலாமா? நான் திருடன் தான், திருடுவதை குறைத்து கொள்ளலாமா? நிறைய திருடுவேன்,
வேணால் வந்து எல்லா நாளும் திருடுவேன், ஒரு நாள் மட்டும் திருடட்டுமா அப்படின்னு கேட்டுக்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால் மலிவான உணவுகள் அதோட வாசனையை பார்த்தாலே மூக்கை பொத்திக்கோங்க. ஏன்னா அது கூட உங்கள் மூளையை வந்து மழுங்கடிக்கும், உங்களை முட்டாள்களாக மாற்றும். அந்தளவுக்கு அது மோசமானது. சமைத்த உணவுகள்லேயே உயர்தரமான உணவுகளை சாப்பிடுங்க. சமைத்த உணவுனாலே மோசமானது தான். அதுலேயும் சரி, மோசமானதுலேயும் ஒரு உயர்தரமானது இருக்கும், அதை எடுத்து சாப்பிடுங்க. கீரைகள், கிழங்குகள், காய்கறிகள், பழங்கள் இந்த மாதிரி எடுத்து சாப்பிடுங்க. பயறு வகைகள், பருப்பு வகைகள், பருப்பெல்லாம் சாப்பிடலாம். உப்பு போட்டு பருப்பில் வெறும் பருப்பு, தோரம் பருப்பு மட்டுமே உப்பு போட்டு வேக வச்சு அதில் ஏதாவது நல்ல மிளகு தூள் போட்டு அதை மட்டுமே ராவாக சாப்பிடுங்க. அதுவே சிறந்த உணவு. அது மாதிரி உளுந்து இருக்குது, உளுந்தை கூட அதில் ஏதாவது சேர்த்து, உளுந்தில் நல்லா சத்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க, அந்த மாதிரி சேர்த்து சாப்பிடணும். அரிசி சாப்பிடணுன்னு நினைக்கிறீங்களா, ஊற வச்சு பச்சையாக சாப்பிடுங்க. அதை வேக வைக்காதீங்க, வேக வச்சு சோறாக மாற்றி சாப்பிடாதீங்க. அதனால் வந்து உங்களுக்கு உண்ணா நோன்பு இருக்க வேண்டும் என்கிற அந்த மாபெரும் மருத்துவம் அது. உண்ணா நோன்பு என்பது மாபெரும் மருத்துவம், ஒரு மன உறுதியின் உச்சம். அந்த உச்சத்தை தொட முடியல இன்றைக்கி நிறைய பேரால் முடியலை. தாழ்வு மனப்பான்மையில் இருக்காங்க. என்னால் உண்ணா நோன்பு இருக்க முடியலைன்னு நினைக்கிறேன். உண்ணா நோன்பு இருந்துட்டால் நிறைய மருத்துவம் தேவையே இல்லை. பல லட்சம் செலவு பண்ண தயாராக இருக்காங்க, ஆனால் உண்ணா நோன்பு இருப்பதற்கு அவர்களுக்கு மன உறுதி இல்லை. அதனால் உண்ணா நோன்பு இருக்க வேண்டும் என்றால், உண்ணா நோன்பு இருப்பதற்கு தடையாக இருக்கிற மலிவான உணவுகள், இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பஜ்ஜி, சமோசா, பரோட்டா, பிரியாணி, பழைய சாதம், இனிப்பு வகைகள், பேக்கரி உணவுகள், பப்ஸு, இதெல்லாம் நிறுத்துங்க, அடியோடு நிறுத்துங்க. போய் குப்பை தொட்டியில் போடுங்க. குப்பை தொட்டியில் போடாதீங்க. குப்பை தொட்டியில் போடாதீங்க, தயவுசெய்து அதை குப்பை தொட்டியில் போடாதீங்க. குழியை தோண்டி புதைச்சிருங்க. இந்த மலிவான உணவில் குழியை தோண்டி புதைச்சிருங்க.